ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சுலபமான முறையில் கோதுமையில் பரோட்டா எப்படி செய்கிறதுன்ற நான் சொல்கிறேன். வாங்க பார்க்கலாம். 1 கப் மைதா, 1 முட்டை சேர்த்துருக்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா பெசரி விடுங்க. ஃபஸ்ட்டு முதல்ல அந்த முட்டையோட இதுலேயே நல்லா கொஞ்சம் பெசரி விட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு அளவுக்கு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ இது நல்லா கொஞ்சம் நேரம் மேலே எண்ணெய் தடவி ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிருக்கு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். கோதுமை மாவில் பரோட்டா ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும். பாருங்கள், நல்லா உருண்டையை அந்த விரிசல் இல்லாமல் நல்லா பிடிச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா பரோட்டா லேயர் லேயராக வரும். அதுக்காக தான் நான் சொன்னேன். பாருங்கள், இந்த மாதிரி இப்படி ரொட்டேஷன் பண்ணிங்கன்னா அந்த விரிசலாக இருக்கிறதெல்லாம் போயிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். பிடிச்சிச்சு. இப்போ ஒவ்வொன்றா நம்ம தேய்ச்சி எடுக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் பரோட்டா நல்லா வரும். இது நல்லா நைஸாக தேய்க்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இதுக்கு நல்லா நைஸாக தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இப்படி சின்ன சின்னதாக லேயர் லேயராக மடித்து விடுங்க. நான் எப்படின்னு மறுபடியும் அதில் காட்டுறேன். இப்படி இருக்குல்லங்க, 2 சைடு எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. எண்ணெய் தேய்ச்சி இப்படி ஒரு மடிப்பு, அப்படி ஒரு மடிப்பு, இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. அப்புறம் சுற்றிட்டோம்னா பரோட்டா ரெடி ஆயிரும். ரொம்ப அழுத்தம் கொடுத்தீங்கன்னா பரோட்டா அந்த லேயர் வராமல் போயிடும். அதுக்காக ஒரு அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எண்ணெய் தேய்ச்சிக்கிட்டிங்கன்னா நல்லா வரும். வீட்டிலே குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியானதுலேயே கோதுமையிலேயே பரோட்டா செஞ்சு கொடுங்க. இது காம்பினேஷனாக எங்கள் சேனலில் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் இருந்தால் போதும். அதுக்கு செமையான ஒரு குருமா நாங்கள் வெஜ் குருமா பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் போய் பாருங்கள். ஐ பட்டனில் நான் கொடுத்துருக்குறேன். இப்படி வச்சு நல்லா லைட்டாக அழுத்தம் கொடுங்க. ரொம்ப அழுத்தம் கொடுத்துட்டிங்கன்னா நான் சொன்னேன் பாருங்கள், இந்த லேயர் வர்றது. ஏன்னா இது கோதுமை மாவு இல்லையா, அதனால தான். இப்போ தோசைக்கல்லை ஹீட் பண்ணியாச்சு. எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ போட்டுடலாம். தேய்ச்சி வச்சுருந்ததை போட்டு லைட்டாக ஒரு 2 செகண்ட் இப்படி திருப்பி விட்டுட்டு, அப்போ அந்த எண்ணெய் இதுக்கும் வந்துடும், அதுக்கும் வந்துடும். அதுக்காக தான் நான் சொன்னேன். இப்படி நல்லா 2 செகண்ட் நல்லா குக் ஆகட்டும். அப்போ தான் நல்லா வேகும். இந்த மாதிரி பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. அப்படியே திருப்பி போடுங்க. இதே மாதிரி நல்லா இருக்குது. கோதுமையில் பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.